பத்மபூஷன் விருது அஜித் குமாருக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க இதை? கரெக்டாக அந்த வாழ்த்து போடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் லைக்கா நிறுவனம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. அந்த படம் எப்படி இருந்தாலும் அந்த ஓப்பனிங்ன்றது சாலிடாக இருக்கும். அஜித் குட் பேட் அக்லிக்கு பிறகு யாரோட பண்ண போறாரு? என்னடா இப்படி நல்லா கிடுகிடுன்னு முன்னேறி வர்றாரு, இப்போ போய் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, எப்படி இவரை இது பண்ணுறதுன்னு எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பத்மபூஷன் விருது அஜித் குமாருக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது இந்த புத்தாண்டு பிறந்தப்போ, ஆங்கில புத்தாண்டு பிறந்தப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். வழக்கமாக வந்து அவர் இந்த புத்தாண்டு பொங்கல் எல்லாம் வந்து வாழ்த்துக்களை மட்டும் பதிவு பண்ணுவார். ஆனால் இந்த வாட்டி வந்து வித்தியாசமாக என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய பாஷா படத்தோட ஒரு டைலாக், அவர் பேசுகிற டைலாக், நல்லவங்களை ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தார். இதுக்கு என்னடா அர்த்தம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த வாழ்த்து போடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் லைக்கா நிறுவனம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து அஜித்தோட விடாமுயற்சி படம் தள்ளி போயிடுச்சு, பொங்கலுக்கு வரல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து அஜித் ரசிகர்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கான ஒரு ஆறுதல் வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. தலைவர் வந்து நம்மெல்லாம் வந்து ஒரு ஆறுதல் படுத்தியிருக்காரு, இருந்தாலும் வந்து பின்னாடி உங்களுக்கு நிறைய பெருமைகள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காரு, இப்படித்தான் பல பேர் பதிவுகள் போட்டிருந்தாங்க. அதை வந்து சரியான முறையில் பழிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா, இந்த புத்தாண்டு பிறந்து சில தினங்களில் அஜித் வந்து கார் பந்தயத்தில் ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு சாதனையை அவர் செஞ்சார். இந்தியா முழுக்க அவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சுது. அது காரணம் என்னென்னா, இது வரைக்கும் இந்தியாவில் இருந்து இப்படி ஒரு சாதனை யாரும் பண்ணலை. திரைத்துறையிலிருந்து யாருமே, உலக அளவில் கூட திரைத்துறையிலேருந்து யாருமே, நடிகர் இப்படி பண்ணதே இல்லை. அது கூட ஒரு பார்ட் டைமாக ஏதோ ஒரு படத்தில் நடிப்பாங்க, ஃபுல் டைமாக அந்த மாதிரி ரேஸில் இருப்பாங்க. பட் இவர் அப்படி இல்லை. நடிகர், தமிழ்நாட்டோட தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் அவர், ரஜினிக்கு அடுத்த நிலையில் இருக்கார். அப்படி ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து ஒரு 3வது இடத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. அது ஒன்று கிடச்சிது. அதுக்கு அடுத்து சில தினங்களில் விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு பத்மபூஷன் அந்த விருது வந்து கிடச்சிருக்கு. அது உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். எதனாலன்னா, இது இந்த மாதிரி விருதுக்கு வந்து பெரிய லாபியெல்லாம் நடக்கும். பரிந்துரை பண்ணணும், அல்லது இவரை பற்றி அங்கே பெருசாக வந்து சிபாரிசு பண்ணணும், அனுப்பணும். ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் அஜித் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அவர் சினிமாவிலும் சரி, இந்த மாதிரியான விளையாட்டில் அல்லது இந்த மாதிரி விருது, இது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு பரிந்துரையோ அல்லது எந்த ஒரு சிபாரிசோ எந்த ஒரு பின்புலமோ இல்லாமல் வந்திருக்கார். அதுதான் இந்த விருது வந்து தகுதியான ஒருத்தருக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு அத்தனை பேரும் பாராட்டுறாங்க. இதுக்காக போய் யாரும் டெல்லியில் உட்காந்து அஜித்துக்கு விருது கொடுங்கன்னு யாரும் சொல்லலை. அஜித்தோட திரையுலகில் அஜித்தோட சாதனை என்ன பண்ணியிருக்காரு, இது இந்த சினிமா வந்து அவரால் என்ன நன்மை அவருக்கு கிடைச்சிருக்கு, இதை பார்த்து வந்து அவருக்கு இந்த விருதை கொடுத்ததா நான் பார்க்குறேன். இந்த வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது மாதிரி அஜித்துக்கு இந்த 2025ங்கிறது அவருக்கு ஒரு லக்கியான ஒரு ஆண்டா போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு தனி மனித தனியாக ஒரு ஆளாக நின்று சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு முன்னணி ஹீரோவாக மாறி இருக்காரு. அதே மாதிரி தன்னோட பேஷனை வந்து அதுலேயும் வளர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆமாம், இந்த 2 வெற்றி இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அஜித் வந்து இந்த ரேஸில் கலந்துக்கணுங்கிறது வந்து அவருக்கு ஒரு தீராத ஒரு தாகம்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னே சொல்லியிருப்பேன், அவர் வந்து இங்கே சென்னையில் அந்த ஆஞ்சநேயான்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் மகான்னு ஒரு படம் தொடங்குறதா இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு சென்னை இதில் கன்னிமராவில் வந்து வைக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் நிறைய அப்போ தான் வந்து ப்ரெஸ் வந்து நிறைய வந்து அதிகரிக்க தொடங்கியிருந்த நேரம். அது சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நான் வந்து இனி 6 மாதம் வந்து ரேஸில் 6 மாதம் வந்து சினிமாவில் நடிக்கலான்னு இருக்கேன். முதல் கட்டமாக வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ரேஸில் கவனம் செலுத்த போகிறேன், படங்கள் வந்து அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க.
ஏன்னா வாழ்த்துறதா என்னடா இப்படி நல்லா கிடுகிடுன்னு முன்னேறி வர்றாரு, இப்போ போய் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, எப்படி இவரை இது பண்ணுறதுன்னு எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. அப்போ நிறைய பேர் அவர்கிட்ட கேள்வி தொடர்ச்சியாக கேட்குறாங்க. அப்போ அவர் எல்லாரையும் இருங்க, நீங்கள் வந்து நீங்கள் எதனால் நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க எனக்கு புரியுது. நான் வந்து இந்த சினிமாவை போராடி இந்த சினிமாவில் வந்து எனக்குன்னு ஒரு இடத்த நான் பிடிச்சிருக்கேன். அப்படி பிடிச்ச இடத்த வந்து வேணும்னு நான் விட்டுருவேண்ணா. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதை உதறி தள்ளிட்டு போயிட முடியுமா? அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன். அதே நேரம் வந்து இந்த ரேஸுங்கிறது வந்து என்னோடய பேஷன், என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது. அதையும் வந்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னார். ஆனால் அந்த டைமில் வந்து அவரால் முழுசாக அந்த ரேஸில் போய் பங்கெடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு. திரும்ப வந்து சினிமாவுக்கே வந்துட்டார், ஃபுல்லாக வந்து படங்கள் பண்ணார், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படங்களில் தான் இருந்தது. இப்போ திரும்ப வந்து அதற்கான சரியான நேரம் வந்ததாக அவர் நினைக்கிறார். சினிமாவில் நம்ம நினச்ச இடத்த வந்து அடைஞ்சிட்டோம். அவர் நினச்ச இடம் இதுதான், முன்னணி இடத்துல நிற்கணும், ரஜினி கமல் மாதிரி அந்த நடிகர்களுக்கு இணையாக நம்ம வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ வந்து ஏன்னா வயசும் வந்து இனி விட்டாக்க வந்து அவர் நினச்சதை செய்ய முடியாது. இப்போ அவருக்கு 53 வயசு. இன்னும் நல்ல வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் ஈடுபாடு காட்ட முடியும். அதனால் இந்த டைமில் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ், நம்ம விரும்பின இந்த ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சாதிச்சுட்டு தாண்டா அதுலேருந்து வரணும் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு இருக்குது. இதை வந்து அவர் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் சொன்னார், நான் நினச்ச வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ தடைகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்டார். இப்போ அவருக்கு எந்த தடையுமே இல்லை. இன்னொன்று ரேஸில் வந்து இந்த ஆண்டு தொடக்கத்திலே வந்து ஒரு சாதனை பண்ணிட்டார். இன்னும் சில பந்தயங்களில் கலந்துக்கிட்டு அவர் நினச்ச மாதிரி ஏதாவது ஒரு பந்தயத்திலேயாவது முதல் பரிசு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இலக்கு. அந்த இலக்கை வந்து நிச்சயமாக அந்த ஆண்டு அடைவார் அப்படின்னு தோணுது. பொதுவாக வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் பொதுவான ஒரு வாசகமாக சிலர் சொல்லுவாங்க. எப்படின்னா, நமக்கு பிடித்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும், ஒரு விருதுகளை கொடுக்கும், மிக பெரும் ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தா அஜித்குமார் அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லலாம். நிச்சயமா. இன்னொன்று நான் என்ன நினச்சேன்னா, இவர் அந்த கன்னிமாராயன் அனௌன்ஸ் பண்ணார்ல, அந்த கையோடே வந்து இவர் போய் நிறைய பந்தயங்களில் கலந்துக்கிட்டு, ஏன்னா இன்னும் அவர் ரொம்ப இளமையாக அந்த காலம் அது 40களில் இருந்த டைமு. அவர் இன்னும் நல்ல துடிப்போடு போய் அவர் நிறைய பந்தயங்களில் கலந்துருப்பார். சொல்ல முடியாது, அவர் நிறைய பரிசுகள் கூட ஜெயிச்சுட்டு வந்திருப்பார். அதை வந்து இந்த இப்போ இவங்க எல்லாரும் கேட்டது, அப்போ சினிமாக்காரங்க குறுக்க நின்றுது, ஐயோயோ விட்டுட்டு போகிறார், இவரை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களேன்னு அவரை பற்றி விமர்சனம், இதெல்லாம் பார்த்து தான் வந்து திரும்ப அவர் சினிமாவில் ஃபுல்லாக நின்னார். இதெல்லாம் பார்க்காம அப்பயே போயிருந்தால் இன்னும் கூட அவர் ஜெயிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தோணுது. இப்போ விடாமுயற்சி, இவ்வளோ வெற்றி செய்திகளுக்கு மத்தியில் விடாமுயற்சி வெளியாக போகுது. ஆமாம், அந்த ட்ரெய்லருக்கு பிறகு விடாமுயற்சி பற்றியான ஒரு வரவேற்பு இருக்குல்ல, ரசிகர்கள்ட்ட ஒரு உற்சாகம், அது வந்து அதிகரிச்சிருக்கு. அந்த பாட்டு முதல் சிங்கிள் விட்டாங்களா அது, அப்புறம் அந்த ட்ரெய்லரு, அது பிறகு இன்னொரு ஒரு பத்திகிச்சின்னு ஒரு பாட்டு ஒன்று, இது எல்லாமே வந்து அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த படம் எப்படி இருந்தாலும் அந்த ஓப்பனிங்கிறது சாலிடாக இருக்கும், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இது வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த படங்களுடைய முதல் நாள் வசூலை ரொம்ப எளிதில் விடாமுயற்சி தாண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஒரு படம் வந்து ஒரு நெகட்டிவாக தொடங்கி மிகப்பெரிய பாசிட்டிவ் அடைஞ்சிருக்குன்னா அது விடாமுயற்சின்னு தான் சொல்லணும். அதுதான் எல்லாமே வந்து இயல்பாக அமையிறது. இது இப்போது சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த படத்துக்கு பரபரப்பு வேணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க, அவங்களே ஒரு தடையை உருவாக்குறாங்க, அவங்களே அதை மீறுறாங்க, கேஸ் போட்டுக்கிறாங்க, பரபரப்பாக கடைசி நாள் வரைக்கும் இழுக்கணுன்றது என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் இந்த படத்துக்கு நெகட்டிவாக எதிராக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசுனாங்க. இந்த படத்தை வந்து கீழே தள்ளாத யூடியூபர்ஸே கிடையாது. இல்லை, ட்ராப்புங்கிற வார்த்தை தொடங்கும் போதே வந்துட்டு. ஆமாம், அதை பற்றி பேசாத யூடியூபரே இல்லை. படம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு. நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். படம் வரப்போகுது, அதே விட்டது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஜித் குட் பேட் அக்லிக்கு பிறகு யாரோட பண்ண போறாரு? ஆனால் ஒரு பேச்சு என்னன்னா உதயநிதி ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த துணிவு படத்தப்பே வந்து உதயநிதிக்கு, அதாவது ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு அவர் படம் பண்ணுறதா ஒரு பேச்சு வந்து அப்பே இருந்தது. ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு பகுதி உரிமையை வந்து ரெட் ஜெயண்ட் தான் வாங்கியிருந்தது, அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க துணிவு படத்தை. அந்த டைம்லேயே வந்து கன்ஃபார்மாக அஜித் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்போ வந்து அந்த பேச்சு வந்து வலுவடைய ஆரம்பிச்சிருக்கு. அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை, யாரும் சொல்லலை, சொல்லும்போது தெரியும். இப்போ ரெட் ஜெயண்ட்டுக்கு அவர் பண்ணுறதா இருந்தால் யார் டைரக்டராக இருப்பாங்க? இல்லை, இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் வந்து எடுத்ததாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வினோத்துக்கு ஒரு படம் கொடுக்குறதா இருந்தார்.
அவர் பண்ணுவார். இல்லைன்னா வந்து விஷ்ணுவர்தன் தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு பெரும்பாலும் அந்த மாதிரியான டாக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா விஷ்ணுவர்தன் வந்து ஹிந்தியில் ஒரு படம் பண்ணி அது நல்லா போச்சு. அதே போல் தமிழில் இப்போ நேசிப்பேன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அஜித்துக்கு அவரை ரொம்ப புரிஞ்ச ஒரு இயக்குனர். அதனால் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் எல்லோரும் சொல்கிறேன். இன்னும் அபிஷியலாக தெரியல. சிறுத்தை சிவா, வெங்கட் பிரபு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையா? நான் தான் சொன்னேன், இது பல பேர் வந்து சிறுத்தை சிவாவுக்கு தான் அவர் கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அஜித்தை வந்து வெற்றி தோல்வியை பற்றி அதை பார்த்து வாய்ப்பு தர்ற ஆள் கிடையாது. ஆனால் சிறுத்தை சிவா இப்போதைக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது தான் பேச்சு. அதே போல் வெங்கட் பிரபுக்கும் வந்து இப்போ வாய்ப்பு இல்லை. விஷ்ணுவர்தன் தான் மேக்சிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பத்மபூஷன் விருது கிடைத்த உடனே அஜித் ஒரு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் வந்து அப்பா பக்கத்தில் இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவித்திருந்தாரு. இன்னொன்று என்னன்னா, அம்மா வந்து எனக்கான சுதந்திரத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி குழந்தைகளை பற்றி சொல்லும்போது உங்களுக்காக என் வாழ்க்கையின் ஒளி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். மனைவி ஷாலினியை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அது வந்து ஒரு இதயபூர்வமான ஒரு நன்றி அறிவிப்பது. ஏன்னா அவர் எதிர்பாராத நேரத்தில் வந்த ஒரு இன்ப அதிர்ச்சி தான் அந்த விருது. ஷூட் முடியுது, குட் பேட் முடியுது, கார் பந்தயத்தில் வெற்றி, அந்த செய்திகள் நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாமே வந்து அவருக்கு பாசிட்டிவாக அமையும். 2025 வந்து ஒரு குட் ஸ்டார்ட், நல்ல ஸ்டார்ட். இந்த கார் பந்தயத்தில் அவர் பயிற்சி பெறுகிற அந்த படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து உண்மையிலே வந்து இந்த ஆண்டு அவர் சர்வதேச அளவில் ஏதாவது ஒரு பெரிய அந்த பந்தயத்தில் வந்து அவர் வெற்றி கோப்பையோடு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நடந்துச்சுன்னா அஜித்துக்கும் கூட வந்து அது இன்னொரு பெரிய உற்சாகமாக வந்து அமையும். இன்னொன்று, ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகன் ஒரு முன்னணி இடத்துல இருக்காரு, ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு ஆள். ஆனால் இவ்வளோ துணிச்சலாக இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? அதுதான் அந்த சேலஞ்சஸ் இல்லைன்னா எப்படி சும்மா வருது, கோடிக்கணக்கில் பணம் வருது, அதை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு படத்தில் நடிச்சோமா வந்தோமா அப்படி இருக்கிறது ஒரு லைஃபு. ஆனால் இவர் அதை ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த லைஃப் வேணான்னு தானே வந்து ஒரு சவால்களை தேடி போகிறாரு. அப்படி சவாலை தேடி போகிறதுல எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஜெயிக்கணும். நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரியும். நிச்சயமாக பத்மபூஷன் அஜித்துக்கு வந்து நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.